பிரைஸ் லார்ட். இந்த நாளில் இயேசுவா நமக்கு கொடுத்துருக்க வார்த்தை என்னென்னா, ரோமர் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனம் 23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆமேன். இந்த கனமான வார்த்தை கொடுத்து இயேசுப்பாக்கு நன்றி செலுத்துவோமா? வசனத்தில் இயேசுபா என்ன சொல்ல வராங்கன்னா, பாவ வாழ்க்கையினால் நமக்கு சம்பவிக்க போகிற காரியங்களை குறித்து இந்த நாளில் உணர்த்தி நம்மளை நடத்த போகிறேன்னு சொல்கிறாங்க. நம்ம பாவ வாழ்க்கைக்குள்ளே இருந்தோன்னா நம்ம இயேசுபாவோட அன்பை இழந்துருவோம், அவர்கிட்டேருந்து வர வேண்டிய ஆசீர்வாதத்தை இழந்துருவோம் அப்படின்னு சொல்லி இயேசுபா இந்த நாளில் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. என்றைக்குமே நீங்கள் பாவ வாழ்க்கையில் வாழ்ந்தீங்கன்னா அதனால் என்ன பிரயோஜனம்? பிசாசுக்கு மட்டும்தான் பிரயோஜனம் இருக்கும், ஆண்டவருக்கும் நமக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதனால் நம்மளுடைய உருவ அழகு போயிடும், நம்மளுடைய இயல்பாக இருக்கிற நல்ல குணாதிசயங்கள் நம்மளை விட்டு போயிடும், எல்லாருக்கிட்டையும் கெட்ட பேர் எடுக்கிற நிலைமைக்கு நம்மளை தள்ளி விட்டுருவான் பிசாசு. இதை தான் ஏசப்பா இந்த நாளில் மாற்றணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது ஏசப்பா அதை மன்னிப்பேன்னு சொல்கிறாங்க. ஆனால் மன்னிப்பு கூட ஒரு கிருபையின் காலம் வரைக்கும் தான். அந்த காலம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த மன்னிப்பு நமக்கு கிடைக்காது. இப்போது ஆண்டவரோட நியாய திருப்ப நாள் அன்னைக்கு நம்ம நரகத்துக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அங்கே என்னென்ன கஷ்டத்தை நம்ம அனுபவிப்போம் தெரியுமா? பயங்கரமான கஷ்டங்களை அனுபவிப்போம். அதனால தான் ஏசப்பா இந்த நாளில் இதை உங்களுக்கு உணர்த்துறாரு. எல்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க, நம்ம செத்து போனதுக்கப்புறம் நமக்கு என்னப்பா லைஃபு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் மேலே ஒரு லைஃப் நமக்கு இருக்குது. அது நம்ம பண்ணுற பாவத்தின் மூலியமாக, நல்ல காரியத்தின் மூலியமாக நமக்கு கொடுக்கப்படுற ஒரு லைஃபு. நம்ம நல்லது செஞ்சோன்னா நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம். தீய குணங்கள் பாவ வாழ்க்கையில் ஈடுபட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நரகத்துக்கு தான் போவோம். அப்போது ஏசுப்பா என்ன திரும்ப பண்ணுவாங்க? நம்ம படுற வேதனையை பார்த்து அழுவாங்க. நம்ம அந்த டைமில் ஏசுப்பாகிட்ட ஹெல்ப் கேட்டாலும் என்ன திரும்ப சொல்லுவாங்க? நான் பூமியில் இருக்கும் போது உனக்கு எவ்வளவோ சான்ஸ் கொடுத்தனேம்மா, நீ திருந்தலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கண்ணீர் விட்டுட்டு அந்த இடத்துல நம்ம விட்டு கடந்து போயிடுவாங்க. நம்ம மேலே அந்த நரகத்தின் வாழ்க்கை எப்படி திரும்ப இருக்குமா? நமக்கு ஜீவன் இருக்க மாதிரியே இருக்குமா? நம்ம உயிரோடு வச்சு எரிஞ்சா எப்படி ஒரு வேதனை நமக்கு இருக்கும், டெய்லி நம்ம அந்த வேதனையை அனுபவிப்போமா? எலும்புக்குள்ளே புழுக்கள் நின்றுனா எப்படி ஒரு வலிக்கும், அந்த வலியை நமக்கு அங்கே பிசாசு கொடுப்பானா. அதனால தான் ஏசுப்பா இந்த நாளில் உங்களை கண்டிக்கிறாங்க, நீ பாவ வாழ்க்கையிலேருந்து வெளியில் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதே நம்ம டேக்கன் ஃபார் கிராண்டட்னு சொல்லி எடுத்துக்காம நம்ம முற்றிலுமாக நம்மளை தாழ்த்தி ஆண்டவர் இடத்துல வெறுமையாக்கும் போது ஆண்டவர் நம்ம பாவத்தை மன்னிப்பாங்க. இப்போ பாரு பாவம் செஞ்சுட்டு ஏசுப்பா மன்னிச்சிடுவாங்க அப்படின்ற ஒரு கெட்ட எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. இதனால தான் நிறைய பேர் கிறிஸ்தவர்களை குறித்து கேவலமாக பேசுகிறாங்க. என்னப்பா நீ என்ன பாவம் செஞ்சாலும், எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் உங்கள் ஆண்டவர் மன்னிச்சிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக பேசுகிறாங்க. அதுக்கு யார் தெரியுமா காரணம்? கிறிஸ்தவர்களாகிய நம்ம தான் காரணம். நம்ம அவங்களுக்கு என்ன எக்ஸாம்பிள் செட் பண்ணுறோம், அதுதான். அதனால தான் இவங்க இப்படிலாம் பேசுகிறாங்க. என்றைக்குமே நீங்கள் ஒரு தப்பு செஞ்சீங்கன்னா முழுமையமாக அதுக்காக நீங்கள் மனம் திருந்தி மன்னிப்பு கேட்கும்போது ஏசப்பா மன்னிப்பாங்க. மறுபடியும் அந்த தப்பை செஞ்சிங்கன்னா அந்த மன்னிப்புக்கு ஒரு வேல்யூமே இல்லாமல் ஏசப்பா விட்டுருவாங்க, இனி நீ திருந்த மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் மன்னிப்பு கேட்குறது கூட அதில் ஒரு நியாயமாக இருக்கணும், ஒரு வேல்யூ இருக்கணும் அதில். அதுதான் இந்த நாளில் ஏசப்பா நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ இதை பைபிளில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தோடு ஒப்பிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்றைக்கி யாரோட ஸ்டோரி பார்க்க போகிறோன்னா, ஆதாம் ஏவாளோட ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அவங்களுடைய கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் ஜாலியாக உலாவி வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அங்கே என்ன குறை இருந்தது? ஏசப்பா எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, ஒரு குறையுமே இல்லை. ஆனால் அவங்க பண்ண மிகப்பெரிய பாவ செயல்னால இன்னைய வரைக்கும் நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அது என்ன பாவ செயல் தெரியுமா? ஏசப்பா ஏவாள்கிட்டையும் ஆதாம்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க, ஒரு மரத்தை காமிச்சு அது ஒரு ஆப்பிள் ட்ரீ, அதில் இருக்க பழத்தை மட்டும் நீ சாப்பிடாதம்மா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஏசப்பா அந்த ஏதேன் தோட்டத்திலேருந்து வெளியே போனதுக்கப்புறமா பிசாசானவன் சர்ப்பம் அங்கே ஏவாளை வஞ்சனையாக பேசுவான். ஏசப்பா ஏன் இந்த பழத்தை சாப்பிட வேணாம் சொல்கிறாங்கன்னா, உனக்கு நன்மைலாம் தெரிஞ்சிடும், தீய காரியம் எது நன்மையான காரியம் எதுன்னு தெரிஞ்சிடும், அதனால் ஏசப்பா இதை சாப்பிடாதுன்னு சொல்கிறாங்க, அதனால் நீ இதை சாப்பிடு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்கிறான். உடனே இந்த ஏவாள் அவனோட வஞ்சக பேச்சில் விழுந்து அந்த பழத்தை சாப்பிட்ருவா. இவ பாவம் பண்ணது மட்டும் இல்லாமல் ஆதாமையும் பாவம் செய்ய வச்சிருவா. அந்த பழத்தை கொண்டு போய் அவனுக்கு கொடுத்து சாப்பிட வச்சோன்னா 2 பேருக்கும் கண்கள் திறக்கப்பட்டோன்னே 2 பேரும் பார்த்துக்கிறாங்க, நியூடாக இருக்காங்க, அதாவது ட்ரெஸ் இல்லாமல் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஓடி போய் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இலைகளை தச்சு ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு வராங்க. ஏசப்பா ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வந்தோடனே கூப்பிடுறாரு. 2 பேரும் ஃபஸ்ட்டு வரலை, 2வது முறை கூப்பிடும் போது வராங்க.
வந்த உடனே பார்த்தா இவங்க இலைகளால் ட்ரெஸ் பண்ணி போட்டிருக்கிறத பார்த்தோன்னே ஏசப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க அந்த கனியை சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கேட்குறாரு, ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லும் போது ஏவாள் சொல்கிறா, இல்லை பிசாசு என்னை வஞ்சனையாக பேசி ஏமாத்திட்டான் அப்படின்னு அவள் ஒரு காரணம் சொல்கிறான். ஆதாமை கேட்டால் ஏவாள் தான் கொண்டு வந்து எனக்கு கொடுத்தா, எனக்கு தெரியாது அப்படின்னு அவன் ஒரு காரணம் சொல்கிறான். அதனால் ஏசப்பா மிகவும் கோபமாகி 2 பேருக்கும் ஒரு பெரிய சாபத்தை விட்டுடுறாங்க. நீ வந்து என்ன பண்ணுவேன்னா காலம் ஃபுல்லாக வந்து வேலை செய்து தான் நீ உழைச்சி தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஆதாமுக்கு ஒரு சாபம் விட்டுறாரு. ஏவாளுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீ பிள்ளை பெக்கும் போது மிகவும் கர்ப்ப வேதனைப்படுவேன்னு சொல்லி ஒரு காரியத்தை சொல்லிடுறாரு. இதன் மூலயமா இப்போ வரைக்கும் எல்லாருமே அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்கோம். லேடிஸ் எல்லாருமே பிள்ளை பெருக்கிறப்ப அவ்வளோ கஷ்டம் அனுபவிக்கிறோம், மரணத்தையே சந்திக்கிறோம். ஆண்கள் வந்து இப்போ வரைக்கும் குடும்பத்தை உழைச்சி காப்பாற்றுற நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. ஸோ இந்த பிசாசு ஜாலியாக ஒரு விஷயத்த பண்ணிட்டு போயிடுச்சு. ஆனால் இன்னி வரைக்கும் நம்ம தானே அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்கோம். ஒரு சின்ன தப்புனால நம்ம எவ்வளோ பெரிய காரியத்தை இன்றைக்கி ஃபேஸ் பண்ணுறோம், நம்மளுக்கு தெரியுதா? இந்த நாளில் நீங்கள் உணர்ந்து பார்க்கணும். நம்ம பண்ணுற ஒரு சின்ன தப்புனால நமக்கு பின்னாடி வரப்போகிற ஆபத்து நமக்கு தெரியாது. அது ஒன்றும் ஆபத்து வராது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம மறைமுகமான தப்புகள்லாம் செய்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், அப்பா அம்மாவை ஏமாற்றிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்டோட போயிட்டு இல்லாத காரியத்தில் ஈடுபடுறோம். இது ஏசப்பாக்கு பிரியமா? கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஃபோன், இப்போ எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது. 4 ரூம்குள்ளே என்ன தப்பு செய்கிறோம் அப்படின்னு யாருமே நம்மளை பார்க்கலன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் பரலோகத்துலேருந்து ஏசப்பா பார்த்துட்ருக்காங்க, நீ என்ன தப்பு செய்கிறன்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. ஃபோனில் ஆபாசமான காட்சிகளை பார்த்து சரீரத்தை கெடுத்து கொள்ளுகிறது, சிந்தையை கெடுத்து கொள்ளுகிறது, இதை பிறருக்கு சொல்லி அவங்களையும் பாவ வாழ்க்கைக்குள்ளே ஈடுபடுத்துறது, இப்படி பல்வேறான பாவ வாழ்க்கையில் ஈடுபட்டுட்ருக்கோம். இதை தான் ஏசப்பா இந்த நாளில் மாற்றணும்னு நினைக்கிறாங்க. நம்ம வந்து பிறரை அடிக்கிறது தான் பாவமா? கிடையாது. பிறரை குறை பேசுகிறதும் பாவம், பிறரை கேவலமாக பேசுகிறதும் பாவம் தான். கொலை செய்கிறது தான் பாவமா? கிடையாது. மதுபானம், போதை வஸ்துகளின் காரியங்கள், பான் வீடியோ அடிக்ஷன்ஸ், இந்த மாதிரி பல்வேறான காரியங்கள், ஓரின சேர்க்கை. ஆண்டவர் வெறுக்கிற முதல் காரியம் ஓரின சேர்க்கை. ஏசப்பா ஆணும் பெண்ணுமா தான் படைச்சாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குது உலகத்தில்? எல்லாமே பைபிளுக்கு முரண்பாடாக நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா ஆண்டவரோட வருகையை குறிக்குது. அவர் நம்மலாம் வந்து அழிவை நோக்கி போயிட்டுருக்கிறத குறிக்குது. இந்த நாளில் ஏசப்பா இதை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க ஏசப்பா கிட்ட. ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் கண்டிப்பாக வந்து அந்த காரியத்தில் ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளையிடுவாங்க. ஓகேவா? இதை லைஃப்பில் நடந்த ஒரு உண்மையான ஸ்டோரியோடு உங்களுக்கு ஒப்பிட்டு சொல்கிறேன். இன்றைக்கி யாரோட லைஃப் பார்க்க போகிறோன்னா சக் கால்சனோடைய லைஃப்பை தான் பார்க்க போகிறோம். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் பர்சன். அவர் வந்து பிரசிடெண்ட் ரிச்சர்ட் நிக்சனுக்கு கவுன்சிலாக இருக்கார். கவுன்சில்னால் யாருன்னா ஒரு சிறப்பு ஆலோசகராக இருக்காருன்னு சொல்லலாம். ஓகேவா? அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கேமில் ஈடுபடுறாரு. வாட்டர் கேட்ன்ற ஸ்கேண்டலில் ஈடுபடுறாரு. இது வந்து எப்போ நடக்குதுன்னா 1970 நடக்குது. அப்போது இவர் வந்து ஒரு மிகப்பெரிய இல்லீகல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறாரு. 1972 ஜூன் 17 அன்னைக்கு வாஷிங்டன் டிசியில் இருக்கிற வாட்டர் கேட் ஆஃபீஸில் இது தொடங்குது. அதாவது டெமோக்ராட்டிக் நேஷனல் கமிட்டி டிசியில் இருக்கிறதுல தான் இந்த காரியம் தொடங்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அதிபர் நிக்சன் வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு இந்த சக் கால்சன் இருக்கார்ல, அவர் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை போடுறாரு. என்னென்னா, நமக்கு எதிர்பார்ட்டி இருக்காங்கள, அவங்க ஃபோனை நம்ம ஃபஸ்ட்டு ஒட்டு கேட்கணும், என்னென்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ் எல்லாவற்றையும் நம்ம திருடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய குழுக்கு ஒரு ஐடியா கொடுத்து இதை வந்து திட்டம் போட்டு பண்ணுறாங்க. இது ஒரு பெரிய அரசியல் உளவாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எப்படியோ போலீஸால் கண்டுபிடிக்கப்பட்டு 1974 இவரை நீதிமன்றத்தில் ஒப்பு கொடுக்குறாங்க. யாருன்னா கால்சனை. ஒப்பு கொடுத்தோன்னே இவர் எல்லா தப்பையும் பண்ணிட்டேன் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு இவரை வந்து நீதிமன்றத்தில் ஒப்பு கொடுக்கும் போது இவருக்கு சிறை தண்டனை போட்டுடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, சிறைக்கு எப்படியும் போக போகிறாரு. அப்போ வந்து அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வராரு, சிஎஸ் லூவிஸ்ன்னு சொல்லிட்டு. அவர் புக் எழுதுறாரு. என்னன்னா, மியர் கிறிஸ்டியானிட்டின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக்கை அவர்கிட்ட கொடுக்குறாரு. பிரிசனுக்கு போகிற கொஞ்ச நாள் முன்னாடி அவர் அதை படிக்கிறாரு. படிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஏசப்பா எப்படி வாழ்ந்திருக்காரு, ஏசப்பாக்கு எப்படி பிரியமான முறையில் நம்ம வாழணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் அந்த புக்கில் எழுதியிருக்காங்க போல். அதை படித்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வந்துட்டார். அப்போ என்ன ஆகுதுன்னா, இவர் பிரிசனுக்கு போயிடுறாரு. போகும்போது அந்த புக்கையும் அவர் எடுத்துகிட்டு போயிடுறாரு போல். அங்கே போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறாரு. அவருக்குள்ள இருக்க விசுவாசம் பலப்படுது ஆண்டவருக்குள்ளே. அங்கே இருக்க பிரிசனர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவங்களோட நிலைமைகளை புரிஞ்சு கொண்டு ஆண்டவரை அவங்களுக்கு எப்படியாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சி இந்த ஒரு சான்ஸை அவருக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுறாரு. ஜெயிலிருந்து 1976 ரிலீஸ் ஆகுறாரு. அப்போ ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாரு. அது பேர் என்ன, பிரிசன் ஃபெலோஷிப் என்ற ஒரு மிகப்பெரிய கிறிஸ்துவ கைதி உதவி அமைப்பை வந்து நிறுவுறாரு. அந்த அமைப்பில் அவர் என்னென்ன வேலை பண்ணுறாங்கன்னா, குற்றவியல் நீதித்துறையில் சீர்படுத்தத்தை ஏற்படுத்தணும்,
கைதிகளுக்கு மீட்பு என்ற நம்பிக்கை செய்தியை கொண்டு வரணும், மீட்பு விடுதலை என்ற நம்பிக்கையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு காரியத்தை அவர் வந்து அந்த பிரிசனர்ஸ் மத்தியில் செஞ்சிட்ருக்காரு. ஆண்டவரை பற்றியும் சொல்கிறாரு. ஸோ இவரோட லைஃப் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். எப்படின்னா, ஒரு மிகப்பெரிய பாவ வாழ்க்கையிலேருந்து அவர் எப்படி மீண்டு வெளியில் வந்து ஆண்டவர் இன்றைக்கி எப்படி அவரை எடுத்து பயன்படுத்துகிறாரு அப்படின்றது மிகப்பெரிய எக்ஸாம்பிள் இவரோட லைஃப். இவருக்கு எப்படி இன்னைய வரைக்கும் மரியாதை செலுத்துறாங்கன்னா, அந்த பிரிசன் ஃபெலோஷிப் என்ற ஒரு அமைப்பு அவங்க ஆரம்பித்தாங்கல்ல, அதில் வந்து நிறைய கைதிகளோட வாழ்க்கையை வந்து ஆதரித்து அவங்களுக்கு ஆண்டவரை சொல்லி அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி அந்த ஃபெலோஷிப் வந்து நடந்துட்டு வருது. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்களும் இன்றைக்கி உங்கள் பாவ வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா, நீங்கள் சக் கால்சன் மாதிரி உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க கர்த்தர்கிட்ட. ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் கண்டிப்பாக உங்கள் பாவ வாழ்க்கையில் உங்களை மீட்டு வெளியில் எடுத்துகிட்டு வந்து பிறருக்கு சாட்சியான வாழ்க்கையாக உங்களை வாழ வைப்பார். ஸோ இந்த நாளில் ஏசப்பா அதுதான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறாங்க. அது என்ன பாவம் வேணால் இருக்கட்டும், ஏசப்பா மன்னிப்பாங்க. நம்ம தெய்வம் மன்னிக்கிற தெய்வம். நம்ம பாவத்துக்காக தானே சிலுவையில் அறையப்பட்டார், நம்மளோட நோய்க்காக, எல்லாம் நம்ம கஷ்டங்களுக்காக தானே ஒரு உயிர் நமக்காக வந்து உயிரை விட்டதை நம்மளால் பார்க்க முடியுது. ஏசப்பா இந்த நாளில் உங்கள் அருகில் நின்று, நீ உன் பாவ வாழ்க்கையிலேருந்து வெளியில் வா, என்ன நீ பிடிச்சிக்கோ, உன் லைஃப் கலர்ஃபுல்லாக மாறும்னு சொல்லிட்டு ஏசப்பா இந்த நாளில் உங்களுக்கு சொல்கிறாங்க. நீங்கள் பண்ணுவீங்களா? ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுப்பீங்களா? அவருக்கு பிரியமாக நடந்துப்பீங்களா? கர்த்தர் அதை தான் நம்மக்கிட்ட இந்த நாளில் எதிர்பார்க்குறாங்க. இந்த வார்த்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்துவோமா? ஏசப்பா அந்த வார்த்தைக்காக நன்றிப்பா. இந்த வார்த்தை உங்கள் பிள்ளைகள் மத்தியில் கிரியேட் செய்யட்டும் ஏசப்பா. இந்த வார்த்தையின் மூலயமா அவங்க பாவ வாழ்க்கையிலேருந்து அவங்கள மீட்டு வெளியில் எடுத்துகிட்டு வாங்கப்பா. எங்கள் பாவ வாழ்க்கை எங்களால் விட்டு வர முடியாது ஏசப்பா. நாங்கள் மனிதன் ஏசப்பா, சரீரத்தில் வாழ்கிறோம் ஏசப்பா. எங்கள் பாவத்தை உணர்த்தி எங்களுக்குள்ளே நீங்கள் வாங்கப்பா. நீங்கள் உங்கள் லைஃப்பை ஒப்பு கொடுங்க. ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுக்கும் போது ஏசப்பா உங்கள் மத்தியில் இறங்கி கிரியேட் செய்வாங்க. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்கப்பா. ஏசுவின் மூலமாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். இன்றைக்கி உங்களுக்கு கிடைச்ச பிளெஸிங்ஸ் நிறைய பேருக்கு கிடைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு பைபிள் வர்ஸோட ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரியோடு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். காட் பிளஸ் யூ ஆல்.